ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக ஒரு கப்பு ரவையை வச்சு இவ்வளோ அழகான ஒரு கேக்கு செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்கூல் விட்டு வந்தோடனே குழந்தைங்களுக்கு சூப்பராக ஒரு கேக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ஜியாக சூப்பராக ரெடியாக இருக்குது. கேக்கு செய்கிறதுக்கு இந்த கப்பால் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். வறுக்காத ரவை, நம்ம வீட்டில் உப்புமா கிண்டுவோம்ல அந்த ரவை தான். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதே கப்பால் அரை கப்பு ஜீனி எடுத்திருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். அரை கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். அரை கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். அரை கப்புக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷம் அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மாவு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இந்த பால், தயிர், ஆயில் எல்லாம் சேர்ந்து இந்த ரவை நல்லா ஊறி வந்துடும். ஒரு பிளேட்டு வச்சு மூடி வச்சுருவோம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா உப்பி வந்துருக்குது பாருங்கள். நல்லா ரவை ஊறிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூனுக்கு கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது நம்மக்கிட்ட இல்லைன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த கேக்கை வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாயை எடுத்திருக்கேன். நம்ம நான்ஸ்டிக் கடாயை கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா குக்கர் இருந்தால் கூட குக்கர் வச்சுக்கலாம். இது போல் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். கேக்கு வேக வைக்கிறதுக்கு இந்த கேக் டின் எடுத்திருக்கேன்னா, இந்த டின் இல்லைன்னா நம்மள்கிட்ட வேறு ஒரு சில்வர் கிண்ணம் இருந்தால் கூட இந்த மாதிரி தூர் ஃப்ளாட்டாக இருக்கிற கிண்ணத்தை எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உள்ளே ஆயில் அப்ளை பண்ணிடுவோம். நல்லா இப்படி எல்லா இடமும் தண்டுற மாதிரி ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். கொஞ்சம் மைதா தூவிட்டு நல்லா இப்படி எல்லா இடமும் தண்டுற மாதிரி இப்படி தட்டி விட்டுறணும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவை உள்ளே சேர்த்துக்குவோம். இப்போ இதை லைட்டாக அப்படி தட்டி விட்டோம்னா நல்லா ஈவனாக எல்லா இடமும் பபிள்ஸ் இல்லாமல் மாவு நிற்கும். இப்போது ஃப்ரீ ஹீட் கட் பண்ணோம்ல அந்த கடாய்க்குள்ளே இப்படி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு இந்த கேக் மோல்ட்டை தூக்கி உள்ளே வச்சிடணும். இப்போது இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை திறந்துட்டு மேலாக கொஞ்சம் நட்ஸை பொடி பண்ணிவிட்டு தூவிட்டுக்குவோம். இப்போ மறுபடியும் மூடிட்டு ஒரு 25 நிமிஷம் வேக வைப்போம். இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை திறந்து பார்த்துருவோம். இது போல் ஒரு குச்சி விட்டு பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும், அதுக்கப்புறம் எடுப்போம். இப்போ சூட்டோடு எடுத்தோம்னா கேக்கு பிஞ்சு போயிடும். இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு. இந்த ஓரத்தில் ஒரு கத்தி வச்சு இப்படி லைட்டாக எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு கவுத்துருவோம். பாருங்கள், கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு குழந்தைங்க கேட்டோன்னே டக்குன்னு ஒரு கேக் செஞ்சு கொடுத்துர்லாம். வேகிறதுக்கு தான் இது ஒரு அரை மணி நேரம் ஆகும். மற்றபடி இந்த கேக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி. யார் செஞ்சாலும் ரொம்ப அழகாக இந்த கேக்கு வரும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.